வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி கல்யாணம் கொண்டாடுறவங்க, பிறநாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு சேட் நியூஸுங்க. பாவம் எவ்வளோ பேருக்கு கண்டுபிடிச்சுன்னு தெரியல. திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற பஸ்ஸு, கேஎம்எஸ் பஸ்ஸு நம்ம நீலம்பூர் பார்க்லேருந்து கவிழ்ந்துருச்சு. ரொம்ப வேகமாக போகிற மாதிரி சொல்கிறாங்க. என் பையன் அதுக்கு பின்னாடி வண்டியில் தான் போயிருக்கிறாரு. பின்னாடி போயிருக்கும்போது ஏன்னா காலேஜ் அந்த டைம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். அங்கே திருப்பூர்லேயே பஸ் ஃபுல்லாக இதாகிடும். அப்படி இருக்கும்போது அவங்க எப்போதுமே ரொம்ப ஸ்பீடு தான். ப்ரைவேட் பஸ்ஸு இது எல்லாமே ரொம்ப வேகமாக தான் வருவாங்க. காலையில் நேரம் கூட்டம் அந்த அளவுக்கு இருக்கும். எல்லாருக்கும் ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாத்துக்குமே அந்த டைமுக்கு எல்லாத்துக்குமே அர்ஜென்ட் எல்லாத்துக்கும் இருக்கும். இருந்தாலும் ப்ரைவேட் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக போங்க. ஏன்னா உங்களை நம்பிட்டு எத்தனை பயணிகள் உங்கள் கூட வரும், யாருக்கு என்னாச்சு அப்படின்னு தெரியல. இது வரைக்கும் உயிர் சேர எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. 20க்கும் மேற்பட்டவங்க காயமாயிருக்குது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. டீசல் ஏதோ லீக் ஆகிட்டுருக்கு, அந்த டீசல் ஆகிட்டு இருக்கனால பக்கத்தில் யாரும் இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தான் பின்னாடி வண்டிகளே விட்டுருக்குறாங்க. ஏன்னா இங்கே நீலம்பூர் போகும்போது பார்த்திங்கன்னா கீழே பாலத்துலேயும் போய்க்கலாம், மேலே போயின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து அந்த பாலத்தை ஒரு மாதிரி விட்டுருந்தாங்க. அங்கேருந்து வரது இல்லை, இங்கேருந்து போகிறத மட்டும் விட்டுருந்தாங்க. திருப்பூர்லேருந்து போகிறது மட்டும்தான் அந்த பாலம் ஒரு மாதிரி போயிட்டு வந்துருந்துச்சு. நம்ம அங்கேருந்து வந்து பார்த்தா நம்ம கீழே தான் வந்துக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கேருந்து வந்துச்சுன்னா பயணிகள் எத்தனை பேருக்கு என்னாச்சு என்னன்னு தெரியல. கேட்ஸையுமே எனக்கு ரொம்ப மனசு பத்தடிச்சுதாச்சு. ஏன்னா காலையில் எல்லாருமே ஆசைந்தாங்க, எல்லாருமே நேரத்தில் அந்த டைமுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஓட்டுநர்கள் ஆகட்டும் கொஞ்சம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொஞ்சம் நிதானமாக ஓட்டிகிட்டு போங்க. ஏன்னா உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கும் சரி, உங்களை நம்பி வர எங்கிற மாதிரி எத்தனையோ பயணிகளுக்கும் சரி, நீங்கள் எல்லாத்துக்குமே தொந்தரவு தான். அதனால் கொஞ்சம் வேகத்தை கம்மி பண்ணி கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்கிறதுனால இல்லை பார்த்து லீவ் விட்டு ஜிஹெச்சுக்கு போகணும்னா டெய்லியும் பார்க்கலாம் எங்கேயும் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. அதனால ஓட்டுநர் கொஞ்சம் கவனமாக இது பண்ணுங்கள். வேகம் கொஞ்சம் முன்னாடியே போய்க்கலாம். எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான். ரொம்ப லேட்டாக பண்ணால் தான் அவசரமாக இது பண்ணுறோம். அந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்து தான் போய் இது பண்ணிக்கணும். ஒரு எத்தனை பேருக்கு அடிப்பிடிச்சுன்னு தெரியல. ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு இது ரொம்ப எல்லா பக்கம் ஏதோ மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் பாதிப்புகள் வந்துட்டு தான் இருக்குது. இனிமேலும் இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்கணும். இந்த இது வந்து இதோடு போயிடணும். இதுக்கு மேலே அந்த இது வரக்கூடாது. ஏன்னா பாலம் வந்து ஃபஸ்ட்டு அந்த இடத்துல அந்த முதல்நிலையம் பிரிவில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். அந்த இடத்துல 2019 18 கூட இந்த கோயம்புத்தூர்லேயும் மிஸ்கோன்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் தான் ரொம்ப சிலிண்டர் அதிகமாக அது பார்த்தா ஒரு கார் வந்து அடித்து ஃபுல்லாக அப்படியே இதாக இருக்கிறது. அது இங்கே சொந்தக்காரங்க அந்த மாதிரி இதாகுது. அந்த ஆக்சிடென்ட்லேருந்து அதுக்கப்புறம் பாலம் நல்லா இருந்துச்சு, ரோடில் கொஞ்சம் எல்லா சவரையும் பண்ணாங்க. எப்படி சவரையும் என்ன பண்ணாலும் ஆக்சிடென்ட் ஆகுறது ஆகிட்டே தான் இருக்குது. ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணுறது ஒன்று, அது போக மதுபோதையில் ஓடுறது, அப்புறம் ஓவர் ஸ்பீடு அந்த வேகம் அதிகமாக இது பண்ணுறதுனால தான் நடக்குது. இல்லை சாலை போக்குவரத்து சாலைகள் வந்து எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. எவ்வளோ இப்போ 4 வழி சாலையும் ஆயிடுச்சு, 8 வழி சாலையும் ஆயிடுச்சு. பைபாஸ் எல்லா பக்கம் எங்கே ஸ்பீடு பிரேக்கர் போட்டு இது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆகிட்டே தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம போகிறவங்க நம்ம தான் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் இதெல்லாம் போய்க்கணும். அதே மாதிரி ரோடு க்ராஸ் பண்ணும்போதும் அதே மாதிரி தான். அதனால் 2 சைடு பார்த்து தான் ரோடு க்ராஸ் பண்ணணும். ஏன்னா டக்குன்னு காருங்க டக்குன்னு வந்துடுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சாலை போய்தல் வந்து நமக்கு மாத்திரம் போயிட்டு நம்ம சேஃப்டி நம்ம பார்த்துக்கணும். அதனால் இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.